உங்களுக்கு உங்களோட கேலரிஸை ட்ராக் பண்ண தெரியலையா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் டயட்டில் இருக்கும்போது நான் யூஸ் பண்ண ஒரு ஆப்பை வச்சு எப்படி நான் என்னோட கேலரிஸ் எல்லாம் ட்ராக் பண்ணேன்னு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட 80 டேஸ் சேலஞ்ச் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்களோட கேலரிஸ் ட்ராக் பண்ணுறதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இது வந்து என்னோட டின்னர் மீல். ஸோ இந்த டின்னர் மீலை தான் வந்து நம்ம இன்றைக்கி ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ சப்பாத்தி வந்து நான் எடுத்திருந்தேன். சப்பாத்தி வந்து ஒரு 3 சப்பாத்தி இருந்தது. அதோட வெயிட் எனக்கு தெரியும். நான் வந்து கிச்சன் ஸ்கேலில் ட்ராக் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 130 கிராம். அந்த 3 சப்பாத்தி அது ஹோட்டலில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் வெஜ் குருமா வாங்கியிருந்தேன். அதை வந்து நான் வெயிட்லாம் ட்ராக் பண்ண முடியல. ஸோ அது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ போட்டிருக்கேன். அண்ட் சிக்கன் வந்து 150 கிராம் பார்பிக்யூ அது. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் போமோகிரானட் ஒரு 100 கிராம். ஸோ இது எல்லாமே நான் ட்ராக் பண்ணியிருந்தேன். ஸோ ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா டேட்டா போட்டதுக்கப்புறம் டின்னரில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா மீலையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்ரோ ஷீட் வந்துடும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான், அதோட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது மூலிமா உங்களோட ஓவரால் கேலரிஸை தெரிஞ்சுக்கலாம்.